இன்னைக்கு நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் வேர்ல்டு ஃபினிஷ்ட் அந்த காமிக்கோட இஷ்யூ 9 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் இஷ்யூல கீ மாஸ்டர் அவர் பவரை யூஸ் பண்ணி சிட்டியில் உள்ள எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணிடுவாரு. இதனால ஒரு சுரங்கத்துக்கு அடியில் வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளர்கள் அந்த சுரங்கத்தோட டோர்ஸ் லாக் ஆயிட்டு அதுக்குள்ளே மாட்டிப்பாங்க. சூப்பர்மேனும் டூம்டு பிளானட்ல இருந்து வந்த டேவிட்டும் அந்த சுரங்கத்தோட டோர்ஸை ஓப்பன் பண்ணி அந்த சுரங்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட தொழிலாளர்களை காப்பாத்திடுவாங்க. அப்ப கீ மாஸ்டர் ஜோக்கரை மீட் பண்ணி சூப்பர்மேன் எல்லாரையும் காப்பாத்திட்டான்னு சொல்லுவாரு. அதோட லாஸ்ட் இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜோக்கர் சிரிச்சிட்டு கீ மாஸ்டர் கிட்ட சாவி கிடைச்சதான்னு கேக்குறாரு. கீ மாஸ்டர் ஒரு லாக்கரோட டோர்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஜோக்கர் கிட்ட நீ இந்த டோர்ஸ் ஓபன் பண்ண தெரிஞ்சவனை பார்க்க போனியே என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜோக்கர் இல்ல, நம்ம இந்த டோர்ஸ் ஓபன் பண்றதுக்கு அவன் சம்மதிக்காத, அதனால அவனோட கையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டு இதை வச்சு அந்த டோர்ஸ் ஓபன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த கையை கீ மாஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. கீ மாஸ்டர் அந்த கையை வாங்கி அந்த லாக்கரோட சென்சார் மேல அந்த கையை வச்சதும் அந்த லாக்கரோட டோர்ஸ் ஓபன் ஆயிடுது. அதை பார்த்துட்டு கீ மாஸ்டரும் ஜோக்கரும் இந்த லாக்கரை இவ்வளவு ஈஸியா ஓபன் பண்ண முடியும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பர்மேனை ஃபிளாஷையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் நைஜீரியா ஒரு எல்லை பகுதியோட கடல் மேல ஓடிட்டு இருக்காங்க. அந்த கடல்ல ஒரு சின்ன போட்ல பயணம் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேரும் அந்த கடலோட அலையால அந்த சின்ன போட்டு கடல்ல கவிழ்ந்து அந்த போட்ல பயணம் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேரும் கடல்ல விழுந்து முழுங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை காப்பாத்த தான் சூப்பர்மேனும் ஃபிளாஷ் வாங்க வந்துட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் அங்க வந்து கடல்ல கவிழ்ந்து போட்டு தூக்கிடுறாரு. அப்ப ஃபிளாஷ் கடல்ல முழுங்கிட்டு இருந்த அந்த ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவன் ஃபிளாஷ் கிட்ட நாங்க வடக்கு திசையில இருந்து ஒரு பெரிய கப்பல்ல இங்க வந்துட்டு இருந்தோம். அப்ப நிறைய கடற்கொள்ளையர்கள் எங்க கப்பலை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க எங்க கப்பல்ல உள்ள எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த கப்பல்ல உள்ள ஒரு சின்ன போட் எடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்ன மாதிரி அந்த கப்பல்ல உள்ள எல்லாரையும் கடற்கொள்ளையர்களை ஆக்கிரமிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கப்பல் ஒரு பெரிய பாறையில மோதின மாதிரி கப்பலே ஆட ஆரம்பிக்குது. கப்பல்ல இருந்த எல்லாரும் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல டீன் டைட்டன்ஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த கப்பல்ல இருந்த கடல் கொள்ளையர்கள் எல்லாரும் டீன் டைட்டன்ஸை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு நம்ம டீன் டைட்டன்ஸும் அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணதுல டீன் டைட்டன்ஸை சேர்ந்த ஆக்வாலாண்ட் மேல ஒரு புல்லட் பட்டுடுது. இதை பார்த்த டேவிட் கோபமாகி என் ஃப்ரெண்ட்ஸை ஷூட் பண்றதை நிறுத்துக்கன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கோபமாகி கத்துனதுல அவன் உடம்புல உள்ள மொத்த பவர்ஸும் ஒரு மின்னல் மாதிரி வெளியே வந்து அந்த கப்பல்ல உள்ள எல்லா கடற்கொள்ளையர்கள் மேலேயும் அந்த மின்னல் பட்டு இறந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சூப்பர்மேன் வந்துடுறாரு. சூப்பர்மேன் அந்த இடத்துக்கு வந்ததும் டேவிட் பண்றதை பார்த்துட்டு டேவிட் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. டேவிட் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் சூப்பர்மேன் டேவிட் கிட்ட டேவிட் நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சட்டப்படிதான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், நீ அவங்களை கொல்றதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு டேவிட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு டேவிட் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு இப்படி பண்ணல அப்படின்னு டேவிட் சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காத்தம் சிட்டில ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு பெரிய டோர் ஒன்று கிரியேட் ஆகி அந்த டோர் திறந்து அந்த டோருக்குள்ள இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு காத்தம் சிட்டியை தண்ணியால வெளில வந்த மாதிரி மூழ்க ஆரம்பிக்குது. அப்ப காத்தம் சிட்டில இருந்த பேட்மேன் வெள்ளத்துல மூழ்கின மக்களை காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. அப்ப சூப்பர்மேனுக்கு பேட்மேன் ஏதோ ஆபத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பர்மேனும் டேவிட்டும் காத்தம் சிட்டிக்கு வந்து வெள்ளத்துல மூழ்கின மக்களை காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேட்மேன் அவரோட பேட் காரை எடுத்துட்டு அந்த போர்ட்டலோட கதவுல மோதுறாரு. பேட் கார் அந்த போர்ட்டலோட கதவுல மோதுனதும் அந்த போர்ட்டலோட கதவு மூடிடுது. அங்க வந்து டேவிட் பேட்மேன் கிட்ட நீங்க எப்படி இதை பண்ணீங்கன்னு கேக்குறான். அதுக்கு பேட்மேன் இதை பத்தி பேசலாம் நமக்கு நேரம் இல்ல, நீ சீக்கிரம் அப்டவுனுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப டேவிட் பின்னாடி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே வந்து டேவிட்டை பிடிச்சி அந்த போர்ட்டலுக்குள்ள இழுத்துட்டு அந்த போர்ட்டல் மூடிடுது. இதை பார்த்த பேட்மேன் இது ஜோக்கரோட வேலை தான் சொல்றாரு. போர்ட்டலுக்குள்ள இழுத்த டேவிட்டை ஜோக்கர் பிடிச்சிட்டு கீ மாஸ்டர் நம்மளை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, இனிமே தான் ஃபன்னே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாரு. அதோட இஷ்யூ 9 முடியுது. அடுத்த நடக்க போகுது அப்படின்றது அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.